வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் வேல்யூ ஆஃப் குட்வில்? நற்பெயர் தான் சொல்லியிருக்கேன், நல்ல நேம். அதனை தீர்மானிக்க காரணங்கள் இது. பாயிண்ட் நம்பர் 1, ப்ராஃபிட். ஒரு நிறுவனத்துக்கு நல்ல லாபம் நடந்துகிட்டே இருக்கணும், அப்ப நல்லா இருக்கு கன்சர்ன். ஃபேவரபிள் லொகேஷன். எங்க ஒரு ஹோட்டல் நடத்துறான், ஹோட்டல் முன்னாடி சாக்கடை ஓடிச்சுன்னா ஹோட்டலுக்கு வேணா சாப்பிட வருவானா? வரமாட்டான். ஸோ குட் லொகேஷன் ரெக்யூர்டு, நல்லா இருக்கணும். அடுத்தது குட் சர்வீஸ், அந்த குவாலிட்டி நல்லா இருக்கணும். இன்னைக்கு சிக்கன் சாப்பிட்டு போறோம், பிரியாணி, நாளைக்கு வந்து வயிறு வலிக்க கூடாது, வயிறு கிளீனா இருக்கணும், அப்ப குவாலிட்டி. டெலிவரி ஆஃப் பிசினஸ் 10 வருஷம் 30 வருஷம் இருக்கு, அப்போ நல்ல பெரிய பிசினஸ், குட்வில் நல்லா இருக்கும். எஃபிஷியன்சி மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கணும், நல்லா மெயின்டைன் பண்ணணும். சாப்பிட்டுட்டே இருக்கோம், ஹோட்டல்ல ஒரு கற்பனை மூச்சு விழுந்து கிடக்குது சாம்பார்ல, அந்த கஸ்டமர் சொன்ன உடனே அப்படியே அதை எடுத்துட்டு போயிட்டு, ஏங்க நீங்க பில்லு கூட கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் வாயை திறக்காதுங்க, அப்படிங்கிறது தான் குட் மேனேஜ்மெண்ட். டிகிரி ஆஃப் காம்படிஷன் நமக்கு குறைவா இருக்கணும், ரொம்ப அதிக காம்படிஷன் இருக்க கூடாது. அதர் ஃபேக்டர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் லைக் தட். இப்படி இருக்கும் பட்சத்துல அந்த இதுதான் அந்த குட்வில்லை தீர்மானிக்கக்கூடியது. தமிழ்ல நற்பெயரை தீர்மானிக்கும் காரணிகள் 7 கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் 5 மார்க் கேட்டாங்கன்னா 5 கேட்கறாங்க, 3 மார்க் கேட்டாலும் எனி 5 எனி 3. படிங்க, தியரி படிச்சாதான் எழுத முடியும். +2 மட்டும் இல்ல, டிகிரிக்கு இது தேவைப்படும்.